நடிகர் மாதவன் அலைப்பாயுதே அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலியமாக நமக்கு சினிமாவில் அறிமுகமாகி சாக்லேட் பாயா பார்த்தீங்க அப்படின்னா வலம் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய ஹிந்தி படங்கள், பேன் இந்தியன் சினிமாலெல்லாம் ஆர்வம் காட்டி அதுலேயும் அவருடைய தடத்தை பதிச்சிருந்தார். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டில் ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலயமா தமிழ் சினிமாவுக்கு இந்திய சினிமாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைரக்டராக அறிமுகமாக இருந்தார். அந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய 6 மொழிகளில் வெளியாகி பார்த்திங்க அப்படின்னா தேசிய விருது பெற்று பார்த்திங்க அப்படின்னா மாதவன் அவர்களுக்கு ஒரு நல்ல ரீச் கொடுத்துருந்தது. அதைத் தொடர்ந்து மாதவன் சாருடைய அடுத்த ஒரு இயக்கி நடிக்க போகிற திரைப்படம் ஜிடி நாயுடு. அது பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎன் அப்படிங்கிற டைட்டிலில் த எடிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட ஒரு திரைப்படமாக வரப்போகுது. 2026ஆம் தேதி சம்மர் டைமில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு முன்னாடி ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி விமர்சிச்சிருந்தோம். ஸோ அந்த காணொளி இது உங்களுக்காக. இந்த காணொளி பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் 24ஆம் தேதி 2022 வெளியாயிருந்தது. அது மீண்டும் உங்களுக்காக, மீண்டும் ஒரு மறுபதிவு உங்களுக்காக. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start a video with a positive mind. Welcome to the world of Brain Rat Mame. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இன்னைக்கு நம்ம ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட் மூவியை பத்தி நம்ம ரிவ்யூ கொடுக்க போறோம். என்னன்னா, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஐஜிடிவி வீடியோஸ், அதாவது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்க என்னோட ஐடியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி 4 இதுக்குமே நீங்க டர்ன் ஆன் பண்ணீங்கன்னா நான் போட போற எல்லா இன்ஸ்டாகிராம் போஸ்ட், வீடியோஸ், அப்புறம் ரீல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க ஈஸியா எதை பார்க்கலாம். இப்போ நம்ம ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட் அந்த மூவியை ரிவ்யூ பண்ணுவோம். மாதவன் சாரோடைய டைரக்ஷன்லயும் நடிப்புலையும் வெளியான இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா வேற லெவல். இது பல ஆடியன்ஸுக்கு போய் கரெக்டா போய் சேர்ந்திருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டவுட்டபிள் தான். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஏ கிளாஸ் பி கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு மட்டுமே போய் சேர்ந்திருக்கோம். சி கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு இது போய் சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் கம்மி. அப்படிங்கறதுனால இப்போ அமேசான் பிரைம்ல இந்த படத்தை வெளியிட்டு இருக்காங்க. உண்மையாவே அந்த பிரிண்ட்ல இப்ப எல்லாரும் பாப்பாங்க. எல்லாருமே வீட்டுல உட்காந்தபடியே செல்போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ இல்ல லேப்டாப்லயோ இந்த படத்தை உட்காந்து பார்க்கும் பொழுது ஒரு ஒர்த்தபிள் பிலிமா இருக்கும், ஒரு ஒர்த்து உள்ள படமா இது இருக்கும். ஏன்னா மாதவன் சார் அவ்வளவு மெனக்கெட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்றதோட வாழ்ந்திருப்பாப்ல. டைரக்ஷன் ஃபீல்ட்லயும் அவருக்குன்னு ஒரு புது எத்தாலஜிக்கல் ஒரு தடத்தை பதிச்சிருக்காப்ல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா, அவர் படத்துல அவருடைய டிராவல் பண்ண மற்ற இயக்குநர்களுடைய அந்த மேக்கிங் கரெக்டா ஒரு யூட்டிலைஸ் பண்ணி இப்ப தனக்குன்னு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு இல்லாம ஒரு மக்களுக்கு போய் ஒரு உன்னதமான கருத்தை போய் சேர்க்கணும். அதாவது ஒரு மனுஷன் எல்லா ரெகக்னைசேஷனும் கிடைக்காம வெறும் ஒரு பழியை மட்டும் சுமந்துகிட்டு பல வருஷமா பல சித்திரவதைகளை அனுபவிச்ச ஒரு இஸ்ரோ விஞ்ஞானியோடைய அந்த ஒரு ஓலம், அந்த ஓலத்தை அவ்வளவு அற்புதமா இதுல சொல்லியிருப்பாப்ல. நம்பி நாராயணன்ங்கிற ஒரு கிரேட் சயின்டிஸ்ட், இஸ்ரோலயே ஒரு மிகப்பெரிய ஒரு பாட்ஷாவா இருந்தவர். ஒரு சின்ன விஷயம், ஒரு எப்படி சொல்றது, ஒரு ராக்கெட்டோட ஃபார்முலாவை இன்னொரு நாட்டுல வித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான கேஸ போட்டு அந்த மனுஷனை அந்த சித்திரவதை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மனுஷன் வாழ்ந்த காலகட்டம் என்னன்னா, விக்ரம் ஏ சாராபாய், உங்களுக்கு தெரியும், ஆரியபட்டா சேட்டலைட்ட லான்ச் பண்ணது இவருடைய காலகட்டத்துல, இவருடைய டைம்ல தான் வந்துச்சு. விக்ரம் ஏ சாராபாயோட ஒரு சிஷ்யன் அப்படிங்கறத விட ஒரு கத்துப்பிள்ளையாவே இருந்தவரு நம்ம நம்பி நாராயணன் சார். சமகாலத்துல வாழ்ந்த மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் நம்ம சொல்றோம் இல்லையா, அவருடைய காலகட்டத்துல வாழ்ந்து வந்த ஒரு பேரலான சயின்டிஸ்ட் இவரு நம்பி நாராயணன்கிறவரு. ஒரு டான் ஆள் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு புடிவாதம் இருக்கும், ஒரு பேஷன் இருக்கும். தன்னுடைய கண்டுபிடிப்புக்கு மேல அபாரமான நம்பிக்கை உள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஆள். அப்படி எப்படி சொல்றது, சூரரை போற்று படத்துடைய மாறன் எப்படி ஒரு விஷயத்த அப்படியே புடிவாதமா இருப்பாரு. சொல்லணும்னு நினைச்சேன்.
இந்த படத்துல வந்து சூர்யா சார் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு ராக்கெட்ரியில. அண்ட் வந்து தேசிய விருது வேற சூரியரை போட்டு படத்துல வந்து பெஸ்ட் ஆக்டருங்கிற அவார்டு வாங்கியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வந்து பிலேட்டிவ் விஷஸ், ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். ஓகே, இப்ப நம்ம வந்து ரிவ்யூக்குள்ள வந்துருவோம். இந்த மாதிரி ஒரு கராரான ஆளா இருப்பாரு. எந்த அளவுக்குன்னா தன்னுடைய படைப்புல வந்து போக்கஸ்டா இருக்கணுங்கிறதுக்காட்டி ஒரு சயின்டிஸ்டோடைய மகன் இறந்து போன விஷயத்த அந்த சயின்டிஸ்ட் கிட்ட தெரிவிக்கப்படாமல் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லணும்னு நடக்க அவர் வந்து அதுக்கு முன்னாடி சொல்லி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட பேசுற அளவுக்கு ஒரு பயங்கர கராரான ஆளு. அதாவது தன்னுடைய படைப்புக்கு முன்னாடி வேற எதுவுமே அவருக்கு பெருசா தெரியாது அப்படிங்கறத விட இன்னொருத்தவங்க எமோஷன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம படைப்புல வந்து முழுசா கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கறதுக்காண்டி அந்த அளவுக்கு சின்சியரா இருக்கக்கூடிய நம்பி நாராயணனுக்கு ஒரு சின்ன நம்பி நாராயணன் சார் அவர்களுக்கு கொஞ்சம் சரி, நான் ஃப்ளோல பேசும்போது அப்படி வந்துருச்சு சாருக்கு. அப்புறம் நம்பி நாராயணன் சாருக்கு ஒரு சின்ன ஒரு பேக்ட்ராப், ஆனா அது பெரிய இம்பாக்ட கிரியேட் ஆயிடுச்சு. தேச துரோகிங்கிற பட்டத்தோட அவர் வந்து கேரளால வசிச்சுட்டு வந்தாரு. அவருக்கு வந்து அவர் குடும்பத்தையே வந்து அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவரையும் பர்சனலா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இந்த கேஸ் வந்து ஃபுல்லா போய் நாடகம் ஜோடிக்கப்பட்ட கேஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து கௌரவமான முறையில வந்து கௌரவப்படுத்தினாங்க. வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் கையால அவார்டு வாங்க வச்சாங்க. பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த மாதிரியான பல கேலண்ட்ரி அவார்ட்ஸ் வந்து வின் பண்ண வச்சிருக்காங்க, இது கொடுத்திருக்காங்க, ஹானர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திராயன் அண்ட் மங்கள்யான்ங்கிற சேட்டலைட்டுக்கு பாத்தீங்கன்னா விகாஸ் அப்படிங்கிற இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த விகாஸ் இன்ஜினை தயாரிச்சது யாருன்னா, அதை கண்டுபிடிச்சது யாருன்னா நம்ம நம்பி நாராயணன் சார் தான் கண்டுபிடிச்ச அந்த இன்ஜினை தான் வந்து சந்திராயன் அண்ட் மங்கள்யானுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இதுல குறிப்பிடத்தக்க விஷயம். அதுக்கப்புறம் மாதவன் சார் இதுல அற்புதமா ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், ஒரு பிசிக்ஸ்லயே பேஷனேட்டிக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு எந்த ஆட்டிடியூட்ல இருப்பாங்களோ அந்த ஆட்டிடியூட அப்படியே தத்ரூபமா காமிச்சிருந்தாங்க. ஏன்னா நான் யூஜி மேக்ஸ் தான் படிச்சிருந்தேன். எனக்கு வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் வந்து என்னுடைய தோஸ்துங்க. அதுல ஒரு சில பேர்லாம் பிசிக்ஸ்னா அப்படியே உயிரை கொடுப்பானுங்க. அந்த பசங்களுடைய ஆட்டிடியூட் வந்து இதுல நான் பார்த்தேன். அப்படியே காலேஜ் டேஸ்க்குள்ள போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1.5 மந்த்துக்கு அப்புறம் தானே இந்த படம் வந்துச்சு. அதான் இதை பார்க்கும்போது திரும்பி அந்த காலேஜுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் போகும்போது எப்படி போனோம்னா அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் நிறைய பிசிக்ஸ்ல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வரும். பிசிக்ஸ் கிளாஸ் லெக்சர் எடுத்த மாதிரி இருக்கும். அதனால இது என்னடா இது இப்படி எல்லாம் எடுத்து வச்சுக்கீங்கன்னு நீங்க யாரும் நினைக்க வேண்டாம். அப்புறம் செகண்ட் ஹாஃப் மேலதான் ஒரு எமோஷனலான எத்தாலஜிக்கலா ஒரு படம் எந்த அளவுக்கு ஒரு நீட்டா ஒரு நாஸ்டாலஜிக்கலா இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. இது வந்து நிறைய மிக்சர் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து கொடுக்கும். இதுல வந்து சாம் சிஎஸோட இசை பயங்கரமான பங்களிப்பு கொடுத்திருக்கு. அப்புறம் வந்து இது வந்து எல்லா தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அண்ட் ஹாலிவுட் இங்கிலீஷ்ல கூட இந்த படம் கிட்டத்தட்ட 6 லாங்குவேஜஸ்ல வந்து இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்த்திருக்க அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் நன்றி. பட் வந்து இந்த படத்தை இன்னும் வேற லெவல்ல ப்ரமோட் பண்ணிருக்கலாம். நிறைய பெரிய பிக் ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அது பண்ணல. ஆனா இதுல கேமியோ ரோலா பண்ணியிருந்த ஷாருக் கான், சூர்யா இந்த 2 மூலதனம் அது வந்து கரெக்டா இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி நம்பி நாராயணன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், அந்த சயின்டிஸ்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நன்றி கடனா வந்து இந்த படத்தை வந்து அர்ப்பணிச்சது, ஐ மீன் சமர்ப்பிச்சது வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் மாதவன் சார். இதுவரையும் நாங்க சாக்லேட் பாயா பார்த்தோம், ஒரு ரூத்லெஸ்ஸான ஆக்டரா பார்த்திருக்கோம், ஒரு எப்படி சொல்றது ஒரு பயங்கரமான ஒரு இறுதி சுற்றெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயங்கர ரூத்லெஸ்ஸான ஒரு ஆக்டிங்கா பார்த்திருக்கோம். தம்பி படத்துல வந்து கண்ணை சிமிட்டாமலேயே நடிச்சிருக்க அந்த இதை பார்த்திருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு இயக்குனரா அவரை நாங்க பார்த்தது வந்து ரொம்பவும் கௌரவிக்கக்கூடிய வகையில நாங்க வந்து இருக்கிறோம். அப்புறம் படம் வந்து அமேசான் பிரைம்ல இருக்கு, நீங்க பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்ததை பத்தி நம்பி நாராயணன் அப்படிங்கிற ஒரு சகாப்தத்தை வந்து நமக்கு விருந்தளிச்சிருக்காப்ல, நமக்கு வந்து பரிசளிச்சிருக்காப்ல மாதவன் சாரு. அதுக்கு வந்து நம்ம வந்து திறம் தாழ்ந்த நன்றி அப்படி சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன்.
நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா ஒரு மனுஷனோட ஃபெயிலியருக்கு பின்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்குங்கிறது அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். பாய். Thanks for watching.